Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒயிட் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இந்த பிரியாணி வந்து மைல்டாக ஒரு காரத்தோட ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்கும். இதோட நம்ம காரமாட்டு ஒரு சிக்கன் கிரேவி வச்சுக்கிட்டோன்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னுமுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான இந்த ஒயிட் பிரியாணியை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்காக மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த பிரியாணிக்கு வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால் நீங்கள் வந்து கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை ஃபஸ்ட் நம்ம நல்லா கழுகிட்டு இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுகிட்டு இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இப்போ இந்த பிரியாணியை வந்து நம்ம தேங்காய் பாலில் தான் குக் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து தேங்காய் பால் திக்காக எடுத்தீங்கன்னா பாதி தண்ணி கலந்துக்கலாம். நான் வந்து தண்ணியும் தேங்காய் பாலும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணிக்கு இப்போ கிரேவி பண்ணுறதுக்காக நான் வந்து தயிர் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இந்த சிக்கன் போட்டு மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த கிரேவி வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்காக பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா உருகி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக 1 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு அதை நம்ம நல்லா வதங்க விட்டுடலாம். இடையிடையே அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து மட்டும் விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக கலர் மாறி வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சமாக ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எடுத்து சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலையை எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூடவே புதினா இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை, ஏன்னா நம்ம சிக்கன் ஊற வச்சதுலேயே நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன், அதனால் நான் சேர்த்துக்கல. இப்போ நம்ம தயிர், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்த சிக்கன் எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சேர்க்குறப்ப கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கணும், ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்குறதுக்காகவும் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம், சிக்கன் ஊற வச்சதுலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். சிக்கன் வந்து கொஞ்சமாக வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசி எடுத்து இதோட சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தேங்காய் பால் சேர்த்துடலாம்.
நான் வந்து இதால் 1 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். இதுக்கு இப்போ நான் 1.25 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் தண்ணியும் இதோட கலந்து தேங்காய் பாலை வந்து தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுவே கட்டியாக தேங்காய் பால் எடுத்து சேர்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு பேலன்ஸ் 3/4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் வந்து திக்காக சேர்க்குறப்ப கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறமா சாப்பாடு வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக சேர்க்குறப்ப அந்த மாதிரி ட்ரை ஆகாது. இப்போது சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அரிசியும் தேங்காய் பாலும் சேர்ந்து நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியும் தேங்காய் பாலும் சமமாக வர வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் அந்த தேங்காய் பாலும் எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிட்டு ஒரே லெவலுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் இதை ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரே லெவல் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடிட்டு இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் வந்து சின்ன பர்னர் இருக்கும், அதில் நம்ம இதை எடுத்து வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 15 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் ஆகிற இந்த டைமில் நம்ம சைட்லேயே சிக்கன் கிரேவியும் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்மளோட தயிர் சிக்கன் கிரேவியும் சைட்லேயே சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது வந்து லைட்டாக ஒரு புளிப்போட அந்த பிரியாணியோட நம்ம சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே நான் சைட்லேயே சிக்கனும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நம்மளோட கிரேவியும் ஃப்ரையும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணலாம். நம்ம எதுக்காக 10 நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணுறோன்னா ரைஸ் வந்து இந்த மாதிரி அழகாக மேலே உதிரி உதிரியாக எழுந்து வந்திருக்கும். சாதம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம பிரியாணியை வந்து சைடில் இருந்து மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நம்ம ரைஸ் வந்து இப்போ கரெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் பிரியாணி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி வந்து மைல்டான ஒரு காரத்தோட ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குட்டி பசங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணியை வந்து நம்ம சுட சுட இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் பிரியாணி போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து தயிர் பச்சடி வச்சுக்கலாம். கூடவே நம்ம ரெடி பண்ண தயிர் சிக்கன் கிரேவியும் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனும் வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.